உலக பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்துல வீல் சேர்ல உட்காந்து மூலவரை தரிசனம் செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்னு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வீடியோ வெளியிட்டு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல கோயில் நிர்வாகம் இப்போ இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, பிசிக்கலி சேர்ந்து 2 காலம் நடக்க முடியாது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு வைத்தீஸ்வரன் சாமி வந்து தரிசனம் பண்ணேன். அங்கே முன்னாடி உள்ள லைனில் வந்து மாற்றுத்திறனாளி சாமி கும்பிட தரிசனம் பண்ண முடியாத நிலையா இருக்குது. சரி, முன்பக்கம் சாமி கிட்ட பிரகார வாசலில் வந்து சதுரமாக இருக்குது. அங்கே வந்து உள்ள போய் கும்பிட்றாங்க. மற்றவங்கலாம் வீல் சேரோட போய் நான் கும்பிட்றது மறுத்துட்டாங்க. அது வந்து ஐதீகம் இல்லையா, கோவில் ஐதீகம் இல்லையா. வீல் சேர்ல சுவாமிய நேரெதிரில் அமர்ந்து தரிசனம் செய்ய அனுமதி இல்ல அப்படின்னு கோயில் நிர்வாகம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. வீடியோ வெளியிட்டதுக்கு பதிலா நிர்வாகத்தை அணுகியிருந்தா மாற்று ஏற்பாடு செஞ்சு தந்திருப்போம் அப்படின்ற மாதிரியும் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில்ல தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான புகழ்பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோயில் இருக்கு. நவகிரக ஸ்தலங்கள்ல முதன்மையான செவ்வாய் ஸ்தலமா விளங்கிட்டு வருது. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்துட்டு போறது வழக்கம். அந்த வகையில சமீபத்துல தஞ்சாவூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ரமேஷ் நாராயணன் அப்படின்றவரு சாமி தரிசனத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. எல்லா சன்னதிகளையும் இவரு தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா மூலவரான வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கும் போயிட்டு கருவறை முன்னாடி சுவாமி தரிசனம் மேற்கொள்ள முயற்சி செஞ்சிருக்காராம். ஆனா அங்க வீல் சேர் அனுமதிக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்துதான் வீடியோ ஒன்று அவர் வெளியிட்டிருந்தாரு. மாற்றுத்திறனாளி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்ச நிலையில இதை தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவங்க தரப்புல விளக்கம் கேட்டதுக்கு அவங்க சைடுல இருக்கக்கூடிய விளக்கத்தை சொல்லி இருந்திருக்காங்க. பொதுவா கருவறை பக்கத்துல கேட்டு தாண்டி வீல் சேர் எடுத்துட்டு போக மாட்டோம். அப்படி அங்க போகணும் அப்படின்னா ஒன்னா நடக்க முடிஞ்சா நடக்க கூட்டிட்டு போயிடுவோம், இல்லனா தூக்கிட்டு போய் உட்கார வைப்போம். அங்க சேரோ வேற எதுவுமே வைக்க முடியாது. இதுதான் காலங்காலமா பின்பற்றிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி கோயில் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.